தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தி, திமுக ஆட்சியில் பாலியல் அத்துமீறல்கள் அதிகரித்துள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் பாஸ்கர் பாண்டியன் இணைந்திருக்கிறார். வணக்கம் பாஸ்கர் பாண்டியன், விவரங்கள் என்ன? பத்மநாபன், முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மாடல் திமுக ஆட்சியில் பாலியல் அத்துமீறல்கள் எல்லா நிலைகளிலும் அதிகரித்து வருவதாக தமிழ்நாடு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி தன்னுடைய எக்ஸல பக்கத்தில் பதிவிட்டு கடும் வருத்தத்தையும் கண்டனத்தையும் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இன்றைய தினம் சென்னையில் ஒரு IPS அதிகாரி ஒருவர் பெண் போலீசாருக்கு பாலியல் தொல்லை கொடுத்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளதாகவும், திருப்பத்தூர் மாவட்டத்தில் திமுக கவுன்சிலர் மகேந்திரன் 14 வயது சிறுமி ஒருவருக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாகவும், தூத்துக்குடியில் பள்ளி மாணவி சமையல் பணியாளரால் பாலியல் தொல்லைக்கு உள்ளானதாகவும், தருமபுரி அருகே அரசு பள்ளியில் மாணவிகளுக்கு கணித ஆசிரியரே பாலியல் தொல்லை அளித்ததாகவும் வரும் செய்திகள் அதிர்ச்சி அளிக்கின்றன எனவும், முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மாடல் திமுக ஆட்சியில் பாலியல் அத்துமீறல்கள் எல்லா நிலைகளிலும் அதிகரித்து வருவது மிகுந்த வருத்தத்திற்கும் கடும் கண்டனத்திற்கும் உரியதெனவும் தன்னுடைய எக்ஸல பக்கத்தில் அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல், வேலியே பயிரை மேய்ந்தாற்போல் மாணவிகள் ஆசிரியரால் பாலியல் தொல்லைக்கு ஆளாவதும், பாலியல் குற்றங்களை ஒடுக்க வேண்டிய காவல்துறையிலேயே ஒரு IPS அதிகாரிக்கு பெண் காவலர்கள் பாலியல் தொல்லைக்கு ஆளாகி இருப்பது வெட்கக்கேடானது எனவும் கடும் கண்டனத்தையும் வருத்தத்தையும் அவர் பதிவு செய்திருக்கிறார். தான் நடத்தும் அலங்கோலத்தை புகழ்வது மட்டுமல்ல, இதை ஆட்சி என்று சொல்வதற்கே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெட்கப்பட வேண்டும் எனவும் கடுமையாக குற்றம் சாட்டியிருக்கிறார். அது மட்டுமின்றி, நான் எதற்கு சே எஸ் டு உமன் சேஃப்டி அண்ட் AIADMK என்ற பிரச்சாரத்தை துவக்கியுள்ளேன் என்பதை இன்றைய செய்திகளே தெளிவாக்கிவிட்டன எனவும், அதோடு மட்டுமல்லாமல் இந்த ஆட்சி முடிவுக்கு வந்து மீண்டும் அதிமுக ஆட்சி அமைவதே தமிழ்நாடு மீண்டும் பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலமாக மாறுவதற்கு ஒரே வழி எனவும் அந்த எக்ஸல பக்கத்தினுடைய அவருடைய பதிவில் தெரிவித்திருக்கிறார். இந்த பாலியல் வன்கொடுமை குறித்த செய்திகளில் தொடர்புள்ளவர் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அந்த எக்ஸல பக்கத்தில் அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய பதிவில் குறிப்பிட்டு வலியுறுத்தி இருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர் பாண்டியன்.